ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஃபார்ம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்டு செய்ய போகிறோம். இது நார்மல் லட்டு கிடையாது, பலாக்கொட்டையை வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பலாப்பழத்துலேருந்து கொட்டை எடுத்த உடனேயுமே வெயிலில் ஒரு நாள் இல்லை 2 நாள் போட்டு காய வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம தோல் உரிக்கும் போது ஈஸியாக வரும். அப்புறம் காய வச்ச கொட்டையை வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பக்கமாக வறுத்திங்கன்னா நல்லா பிளாக் ஆயிரும் தோல். அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் தோல். நீங்கள் கண்டிப்பாக பலாக்கொட்டையை வச்சு லட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொட்டையை உரிச்சதுக்கப்புறம் மிக்சியில் வந்து புட்டு மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. புட்டு மாவு பதத்தில் நல்லா குறப்பாக கொஞ்சம் வந்து அரைச்சிக்கணும். தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் துருவின தேங்காய் வந்து மஸ்ட் கிடையாதுங்க. தேங்காய் தேவைன்னா போட்டுக்கலாம். தேங்காய் இல்லாமையும் அப்படியே வெறும் அந்த பலாக்கொட்டையும் நாட்டு சக்கரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டை பிடிக்கலாம். நான் இங்கே வந்து தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது அதிலே ஒரு ஈரத்தன்மை வரும். நம்ம அழுத்தி உருண்டை பிடிக்க ஆரம்பித்தோம்னா அதே உருண்டை வந்துடும் நல்லா. இந்த பலாக்கொட்டை லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த பலாக்கொட்டை லட்டு ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.